2021 மே 7ஆம் தேதி தமிழக முதல்வராக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பதவியேற்ற போது அவர் முன்னின்ற சவால்கள் ஏராளம். கொரோனா பரவல், நிதி நெருக்கடி என சிக்கலான சூழலில் தமிழகம் சிக்கியிருந்தது. ஒருபுறம் கொரோனா பேரிடரில் இருந்து மக்களை மீட்பதும், மறுபுறம் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றும் முயற்சிகளில் ஒன்றாக முதலீட்டு வாய்ப்புகளை பெருக்குவதற்காக உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல், சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல் போன்ற முயற்சிகளை அரசு மேற்கொண்டதன் விளைவாக ஆட்சி அமைந்து ஓராண்டிற்குள் 2022 ஜூலை 4ஆம் தேதி முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட்டது. சுமார் 2 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய 95,000 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான 132 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இனி 4 கால் பாய்ச்சலில் ஓடும் என்பதற்கு அச்சாரமான நிகழ்வு அது. இந்த ஓராண்டு முயற்சியை முன்னிறுத்தித்தான் 2023ஆம் ஆண்டு நிதி ஆயோக் வெளியிட்ட கடலோர மாநிலங்களுக்கான ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் தமிழ்நாடு நம்பர் 1 இடத்தை பிடித்தது. நம்பர் 1 மாநிலம் மட்டுமல்ல, 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டக்கூடிய முதல் மாநிலமாக தமிழ்நாடுதான் இருக்க வேண்டும் என்ற முனைப்போடு இதை சாத்தியமாக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் திராவிட மாடல் அரசால் மேற்கொள்ளப்பட்டன. முதல்வராக மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் நிறைவடைந்து சட்டப்பேரவை தேர்தலுக்கு 2 மாதம் முன்பாக அப்போதைய தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா திமுக ஆட்சியில் 5 ஆண்டில் ஈர்க்கப்பட்ட தொழில் முதலீடுகளை அறிக்கையாக வெளியிட்டார். அதன்படி 5 ஆண்டில் 12.37 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு தொடர்பாக 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருந்தன. இதன் மூலம் 36.52 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும். இந்த ஒப்பந்தங்களில் 867 ஒப்பந்தங்கள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருந்தன. திமுக ஆட்சியின் போது எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களை ஆய்வு அறிக்கையில் நிதி ஆயோக் அண்மையில் வெளியிட்டுள்ளது. கடந்த 2024 ஜூலையில் நடந்த நிதி ஆயோக்கின் 9வது நிர்வாக குழு கூட்டத்தில் முதலீடுகளை ஈர்க்க தேவையான முக்கிய கொள்கைகள், திட்டங்கள் மற்றும் நடைமுறைகளை உள்ளடக்கிய முதலீட்டுக்கு உகந்த ஆவணம் ஒன்றை உருவாக்கும் பொறுப்பை பிரதமர் மோடி நிதி ஆயோக்கிடம் ஒப்படைத்தார். அதனைத் தொடர்ந்து மாநிலங்கள் முழுவதும் சீர்திருத்தங்களை ஊக்குவிப்பதன் மூலமும், முதலீட்டுக்கு உகந்த சூழலை வளர்ப்பதன் மூலமும், போட்டி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி தன்மையை வலுப்படுத்தும் நோக்கில் முதலீட்டுக்கு உகந்த சூழல் குறியீடு ஒன்றை உருவாக்குவது குறித்து 2025-26 ஒன்றிய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இந்த சர்வேயில் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்களில் 1850 முதலீட்டாளர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. முதலீட்டாளர்களின் கருத்துக்களை மதிப்பிடும் வகையில் மொத்தம் 41 கேள்விகள் அடங்கிய கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. மேலும் அந்நிய நேரடி முதலீடு, மாநில ஜிடிபி, நிதி குறியீடுகள் தொடர்பாக 2023-24 நிதியாண்டு புள்ளி விவரங்கள், 2019-20 முதல் 2023-24 வரையிலான 5 ஆண்டுக்கான மாநில ஜிடிபி வளர்ச்சி ஆகியவையும் இந்த ஆய்வறிக்கையில் கருத்தில் கொள்ளப்பட்டன. அந்த அறிக்கையில் குஜராத் 56.6 புள்ளிகளுடன் முதலிடத்தையும், மகாராஷ்டிரா 53.7 புள்ளிகளுடன் 2வது இடத்தையும், தமிழ்நாடு 53.3 புள்ளிகளுடன் 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. நாட்டின் முதலீட்டு சூழலை பல்வேறு பொருளாதார, நிர்வாக மற்றும் உள்கட்டமைப்பு அளவுகோல்களின் அடிப்படையில் மதிப்பீடு செய்த இந்த அறிக்கையில் உள்கட்டமைப்பு பிரிவில் பெரிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்க சாதனையாகும். முதலீட்டை ஈர்க்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதற்கு சிறந்த துறைமுக உள்கட்டமைப்பு, நம்பகமான மின் விநியோகம், முதலீட்டுக்கு உகந்த வணிகச் சூழல் மற்றும் வலுவான ஏற்றுமதி செயல்திறன் ஆகியவை முக்கிய காரணங்களாக இருப்பதாக நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது. முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஏறக்குறைய 100% திட்டங்களாக செயல்படுத்தப்பட்டது மற்றும் அரசின் கொள்கை அமலாக்கத்தில் தொடர்ச்சியான நிலைத்தன்மை ஆகியவை இதற்கு முக்கிய காரணங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி பிஸ் பட்டி மற்றும் கைடன்ஸ் தமிழ்நாடு ஆகிய முதலீட்டாளர் சேவை தளங்கள் மூலம் முழுமையான டிஜிட்டல் சேவைகள், காலக்கெடுவுக்குள் கண்காணிக்கப்படும் குறைதீர்ப்பு நடைமுறை, பெரும்பாலான புகார்கள் 30 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் திறன் ஆகியவற்றை கொண்ட வலுவான முதலீட்டாளர் உதவி அமைப்பு தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருவதாக நிதி ஆயோக் அறிக்கை தெரிவித்துள்ளது.
கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டை ஈர்ப்பதற்கான முயற்சிகள், முதலீட்டாளர் மாநாடுகள், அயல்நாட்டு பயணங்கள் மூலம் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இவற்றில் ஏறக்குறைய 100% அளவுக்கு உண்மையான முதலீடாக மாறியிருக்கிறது என்பதற்கான சாட்சிதான் நித்தி ஆயோக்கின் அறிக்கை என தொழில்துறை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்.